Hi friends, welcome back to RB English Academy. In this video we are about to see a topic, how to learn without forgetting. Let's get into the session. இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி பேப்பர்ஸ் ஓவர் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்டா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் மறந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்போம். ஓகே, அப்படி நம்ம படிக்கிற விஷயங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம படிக்கிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட மைண்டை விட்டு மறக்காது அப்படின்றதில் நான் கொஞ்சம் உறுதியாக இருக்கேன். வாங்க இந்த செஷனில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு டிப் இஸ் அப்ரோச் ஸ்டடியிங் இன் எ பாசிட்டிவ் மேனர். We have to approach our studies in a positive manner. இன்றைக்கி இருக்க பசங்கிட்ட மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை பார்த்ததுமே இந்த சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆயிடுவேன், இந்த சப்ஜெக்ட் படித்தா எனக்கு புரியாது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேளை அந்த சப்ஜெக்ட் மேலே நெகட்டிவான இம்பேக்ட் இருந்தது அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நம்மளுக்கு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு தோணாது. ஸோ எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் மேலே நம்மளுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பீட்டடாக நம்ம நினைக்கும் போது அந்த சப்ஜெக்டை படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். So first we have to approach our subject in a positive manner. The next tip is create a good study schedule. நம்ம படிக்கிறதுக்கான டைம். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் முடிக்கும் 8 hours நாங்கள் கண்டினியூஸாக படித்தோம், ஆனால் படித்துமே ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். எக்ஸாம் போகும்போது படித்ததெல்லாம் மறந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒரு டேக்கு ஒரு 8 hours 10 hours இந்த மாதிரி ஸ்டடீஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த டைம் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். ஒன்று அது ஏர்லி மார்னிங்காக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நைட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு சிலருக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clockலேருந்து 6 o'clock படித்தா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் 4 o'clockலேருந்து 6 o'clock. இன்னும் ஒரு சிலருக்கு நைட் 12 o'clockலேருந்து 2 o'clock முடிக்கும் படித்தா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டைமிங் என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு டைம்லேயுமே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாமே இன்றைக்கி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் மீடியாஸ் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைமிங்கில் நம்மளுக்கு மேக்ஸிமம் யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட மைண்டுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கூடிய கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். ஸோ ஈஸியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்மளுமே படிக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ஏர்லி மார்னிங், அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு. ஓகே, நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான டைம் ஸ்கெடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டிப், பிக் எ குட் பிளேஸ் டு ஸ்டடி. தேர்ட் ஒன் பிளேஸ், செகண்ட் ஒன் டைமிங், நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ். ஓகே, ஒரு பிளேஸில் நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் நம்மளுக்கு ஸ்டடீஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட சப்ஜெக்டை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கும். ஓகே, மேக்ஸிமம் ரோட் சைட்ஸில் இருக்க வெஹிக்கிள்ஸ் சவுண்ட்ஸு, இல்லை மொபைல் ஃபோனில் இருக்க மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸு இதெல்லாமே மேக்ஸிமம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேசஸில் போய் உட்காந்து நீங்கள் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். அண்ட் த நெக்ஸ்ட் டிப் இஸ் ரீட் யுவர் மெட்டீரியல்ஸ் அவுட் லவுட். ஓகே, ஒரு ப்ராப்பரான பிளேஸ் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிற மெட்டீரியல்ஸை கொஞ்சம் லவுடராக ரீட் பண்ணு. ஓகே, என்ன ரீசனுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கிற விஷயத்தை நீங்கள் சத்தமாக படிங்க அப்படின்போது நம்ம சத்தமாக படிக்கும் போது நம்ம படிக்கிற விஷயங்கள் நம்ம காதுகளில் விழும். ஓகே, நம்ம ரீட் பண்ணுறது இல்லை எழுதி பார்க்குறத விட லிசனிங் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது.
ஸோ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்ஸ் போய் நீங்கள் எழுதும்போது நீங்கள் படித்த விஷயங்களோட நீங்கள் லிசன் பண்ண விஷயங்கள், அதாவது நீங்கள் ரீட் பண்ணும்போது, லவுடாக ரீட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து ஆழமாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில பிளேசஸில் வந்து எக்ஸாம்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் ரீட் பண்ணும்போதுமேவும் அதை வந்து கொஞ்சம் லவுடாக ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் டிப், டிஸ்கஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் ஆர் டீச் சம் ஒன் எல்ஸ். ஓகே, நீங்கள் படிக்கிற விஷயங்களை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஓகே, இல்லை மற்றவங்களுக்கு அதை டீச் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் வந்து மல்டிபிள் ஆகும். ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீம்மேட்ஸ், இல்லை உங்களோட ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை ஷேர் பண்ணி படிச்சிங்க. நீங்கள் படிக்கிற விஷயங்களை வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், ப்ளஸ் உங்களோட சரௌண்டிங்கில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இட் வில் மல்டிபிள் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜை வந்து மல்டிபிள் ஆக்குறதுக்கு ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அதை வந்து மறக்கவே மறக்காது. அண்ட் த நெக்ஸ்ட் டிப் இஸ் ரைட் அவுட் வாட் யூ ஹாவ் டு மெமரைஸ். ஓகே, நான் என்னோடய பசங்களுக்கு வந்து சொல்கிறது இதுதான். ஓகே, புக்கில் இருக்க, டெக்ஸ்ட் புக்கில் இருக்க விஷயங்களை அப்படியே நீங்கள் படித்து அப்படியே கொண்டு போய் ஆன்சர் பேப்பரில் எழுதுறதுக்கு யூ ஆர் நாட் த ஆத்தர் ஆஃப் த பர்டிகுலர் புக். நாம் அந்த ஆத்தர் கொடுத்த விஷயங்களை அப்படியே உள்வாங்கி அப்படியே அதை வெளிப்படுத்துகிறனால நம்மளுக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் த ஆத்தர் அண்ட் வி ஹாவ் டு ரைட் இன் அவர் ஓன் வேர்ட்ஸ். அப்போ நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள், டெஃபனேஷன், இல்லை அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ், இல்லை அதோட டைப்ஸு, டயக்ராம்ஸாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது டேபிளர் காலம் மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை டேட்டாஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரியான நோட்டடான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எப்பயுமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கணும். பேலன்ஸ் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து இருக்காது. அண்ட் த நெக்ஸ்ட் டிப், டேக் ஏ ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான பிளேஸ் எடுத்தாச்சு, ப்ராப்பரான டைம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சத்தமாக படிக்கணும்னு சொல்லியாச்சு, படிக்கும் போது நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் படிக்கிற விஷயங்களை உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு பாருங்கள். ஓகே, செல்ஃப் எவாலுவேஷன். நீங்கள் எழுதின எக்ஸாமை வந்து வேல்யூ பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது இந்த எந்த இடத்த வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு டைம் ஓகே படிச்சுட்டு அதை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் ஃபைனலாக கெட் எனஃப் ஸ்லீப். ஓகே, யூஸ்வலாக வந்து நம்ம எக்ஸாம் டைமில் அது இன்றைக்கி இருக்க பழக்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி படிக்கிற பழக்கங்கள் இருக்கும். ஓகே, மொதல் நாள் தான் உட்காந்து எக்ஸாமுக்கே படிப்போம். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். டியூரிங் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 8 to 10 hours நல்லா வந்து ஸ்லீப் வந்து கொடுங்க. அதுவே வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி கெப்பாசிட்டி இதெல்லாமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கொடுத்த டிப்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்களும் படித்த விஷயங்களை வந்து மறக்க மாட்டீங்க. ஓகே, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸ்கோர்ஸ் வந்து பெட்டராக வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, ப்ளஸ் வேறு எந்த ஒரு பயம் இருக்காது. ஓகே, கான்சன்ட்ரேஷனோட நீட்டாக எக்ஸாம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் டைம்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே மறக்க மாட்டீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். Thank you.